மண்மலக்கரை 50K டோர்னமெண்ட் லாஸ்ட் டே செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு லாஸ்ட் போலில் யாராவது பார்த்தீங்கன்னா கேப்டன் கூல் கேரளா வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். டாஸை வின் பண்ண கேரளா சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 6 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. சிவலி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் விஜீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் யாக்கிங் லென்த்து லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆச்சு. நோ சொல்லிட்டாங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேரளா. செகண்ட் ஒன் லெக் ஸ்டம்பில் வேகமாக குயிக்கராக போட்டார். ஸ்டம்ப் மேலே போயிருக்கு டாட் பாலுங்க. தேர்ட் ஒன் அட்டாக்கிங் பால் திருகி விட்டார். திருகல் பந்து டாட் பால் அகைன். சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல இதையும் தேக்கி போட்டாங்க. அனதர் டாட் பால். பேட்ஸ்மேன் மேல பிரஷர் போடுறாங்க. ஏறி போனாரு. ஸ்லோ கேப்டா கீழே வந்துச்சுங்க. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் ஷாக் ஆகி நிற்கிறாருங்க. 5வது டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட கடைசி பால். நல்ல ஷாட்டுங்க. அங்க ஆள் கிடையாது. ஃபாஸ்டா டிராவல் ஆகும். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 4 ரன் சேருது. நோ விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட அபிஜித் வந்திருக்காரு. பிரசாந்த் சந்திக்கப்புறம் முதல் பந்து லெஃப்டி பவுலர் உள்ள ஒரு ஃபீல்டர் அப்படிங்கிறப்ப ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். நான் நோட் பண்ண வரைக்கும் பிரசாந்த் எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் பால் பவுலரை வாட்ச் பண்ணுவார். செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு சான்ஸ் ஃபார் பின்னாடி நல்ல ஸ்டாப்பு அப்படிங்கிறப்போ 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சிவிலி ஸ்ட்ரைக்கில் சைட் ஆம்ல சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஆனா டிராவல் ஆகுமான்னு பாப்போம். எஸ் கிளியர் ஆயிருச்சுங்க. இன்டு தி ஆடியன்ஸ். முதல் பெரிய ஷாட் சிவலி பேட்ல இருந்து. ஃபீல்டிங் மிஸ்டேக்ல நோபல் இறங்கி இருக்கு. ஃப்ரீ ஹிட் பால். லோக்கே பக்கிலே வந்துச்சு. நல்ல தேக்கலைங்க கீப்பர். ஃப்ரீ ஹிட் பால் டாட் பால மாத்தி கொடுக்குறாரு. ஃபுல் டாஸ் அள்ளி விட்டாருங்க. கீப்பருக்கு பின்னாடி விண்டு அம்பேர் தலையில துண்டு அப்படிங்கிற மாதிரி விண்டை யூஸ் பண்ணி ஒரு 6 மிகப்பெரிய 6. இந்த மாதிரி போன பால் பீமர் கொடுத்துருக்காங்க. பவுலர் ஒரு மூமெண்ட் போடுறாரு. இழுத்து போட்டாரு. பாந்த திசையில தூக்கி விட்டாருங்க. கிளியர் ஹிட். இந்த ஃப்ரீ ஹிட் பால் கரெக்டா பனிஷ் பண்ணாரு சிவலி. 6 லெக் ஸ்டம்ப்ல கமிட் ஆனாரு. நேரா உள்ள வந்த உடனே நேரவே அனுப்பி விட்டாரு. 6 ஹாட்ரிக் 6ங்க சிவலி பேட்ல இருந்து வந்திருக்கு. லாஸ்ட் ஒன்னு பார்க்கலோட கடைசி பந்து ஏலனி சிவல் வெட்டி விட்டாரு. கண்டிப்பா அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஃபீல்டர் ஓட தேவையே இல்லை. கொல்லவச பக்கமா 4. இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர்ல 31 ரன் வந்திருக்கு. மொத்தமா 35 ரன் பவர் பிளே முடிவுக்கு 2 ஓவர் முடிவுக்கு எந்த விக்கெட் இழக்காம. ஸோ 1 கூட்டிட்டாங்க கேரளாங்க. 2 ஓவர் எக்ஸ்பென்சிவாக போன உடனே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. விஷால் வந்திருக்காரு. பிடிச்ச போனுங்கிற மைண்ட் செட்டோட வந்திருப்பாரு. போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக போச்சு. அகெயின் ஃபீல்டிங் மிஸ்டேக்கு. இன்னர் சர்க்கிளில் 3 பேர் இருந்திருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இந்த பந்து. நல்ல ஷாட். நேருக்கு நேராக லாங் ஆஃப் திசையில் கிளியர் பண்ணிருச்சு. 6 அந்த ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிட்டாரு. கிரேட் ஷாட்டுங்க. நேருக்கு நேரா எஸ் கிளியர் ஹிட். எங்கேயோ போயிருச்சு. இன்டு தி ஆடியன்ஸ். பிரசாந்த் பேட்லையும் ஒரு 6 வந்துருச்சு. ஃபுல் டாஸு அலட்சியமா அடிச்சாரு. ஃபிளாட்டா போச்சு. பவுண்டரி 1 பவுன்ஸ் பவுண்டரி. நல்ல ஷாட். லாங் ஆன் திசையில பறக்க விட்டுருக்காரு. மிடில் பண்ணிருக்காரு. எக்கச்சக்க பெரிய ஷாட். செகண்ட் ஓவர்ல இருந்து மொமெண்டம் அப்படியே திருப்பூர் மேக்ஸிமஸ் பக்கமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஷாட்டுங்க லெக் ஸ்டம்ப்ல. பியூட்டி ஆஃப் ஹிட். விண்டு வேற லெக் ஸ்டம்ப்ல இருக்கு அப்படிங்கிறப்ப செம்ம கான்ஃபிடன்ட் கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 66 ரன் எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல் ஓவர்ல வெறும் 4 ரன் தான் வந்திருக்கு. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரதீஷ் வந்திருக்காரு. அஸ்வான் ஓய்யோ அட்வான்ஸா போயிட்டாரு. நின்று வந்துச்சு பந்து. அட்டாக்கிங் பால் டாட் பால். கார்ட் சேஞ்ச் பண்ணிட்டாரு.
பேட்ஸ்மேன் ஏறினதை பார்த்து தெளிவாக அந்த பக்கம் எடுத்து போட்டுருக்காரு. டாட் பால் ஷாட்டுங்க பிஹைண்ட் த ஸ்டம்ப். பியூரா கீப்பருக்கு பின்னாடி அடிச்சு விட்டுருக்காரு. எங்கேயோ போயிருச்சு ஒன் பிச்சில். வச்சுக்கிட்டு தெளிவாக போட்டாருங்க. டாட் பால் லாஸ்ட்டு மூர்ந்த ஓவரில் ஷாட் லெக் ஸ்டம்பில் கண்டிப்பாக ஃப்ளாட்டாகவே போயிருச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 79 ரன். எந்த விக்கெட் இழக்காம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இங்கே. இந்த ஓவர் போட விஜேஷ் ஃபுல் டாஸ் பால் பீமர்னோ கண்டிப்பாக கழுத்தியா இருக்கார் அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்டர் அண்ணாந்து தான் பார்க்குறாரு. எங்கேயோ போயிருச்சு. எக்கச்சக்க பெரிய ஷாட்டு. லோ கேப்டா கீழே வந்துச்சு. கம் பேக்கிங் டெலிவரி. டாட் பால் கிரேட் ஷாட்டுங்க லெக் ஸ்டம்ப்ல. இதுவும் மாறு அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. லெக் ஸ்டம்ப்ல ஆனால் தரையிலே ஆட்டாரு. ஒரு ஆறுக்கு அப்புறமா ஒரு பந்து கம் பேக்கிங் டெலிவரி கேரளா பவுலர்ஸ்ட் இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஷாட் நேருக்கு நேரா எஸ் ஃப்ளாட்டா போயிருக்குங்க. பிரசாந்த் பேட்ல இருந்து இந்த தடவை. ஆனா பிரசாந்த் நிறைய ஸ்ட்ரைக்ல இல்ல. சிவலி தான் நிறைய பால் ஃபேஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல எடுத்துட்டு வந்து போட்டாங்க. இதையும் அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு போன ஓவர்ல அவர் சந்திச்ச 2 பால் கடைசியில 2 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஓவரில் சந்திச்ச முதல் 2 பந்தும் 6 அப்படிங்கிறப்ப கன்சிஸ்டன்சியாக 4 6 பதிவு பண்ணியிருக்காரு. 5 ஓவர் முடிவுக்கு வருது 101. ஸோ பார்ட்னர்ஷிப் 100ன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அரங்கேறுதுன்னு நினைக்கிறேன். எந்த விக்கெட் இழக்காம 101 ரன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நினைக்கிறது. இந்த லாஸ்ட் ஓவர் போட மிதுன் நியூ பவுலர். லோ கேப்டா கீழே வந்துச்சு. பவுலர் கண்டிப்பாக கஷ்டப்படுவாருங்க. நல்ல பந்து பவுண்டரியாக மாறுது. நல்ல ஷாட்டு கேப்ல பிளேஸ் பண்ணாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸ்ட்ரைக்ல திருகி விட்டாரு பந்த. அப்படிங்கிறப்ப பெருசா மீட் ஆகல. சிங்கிள் மட்டும் ஓடி இருப்பாங்க. ஷாட்டுங்க ஃபிளாட்டா ஒரு 6. கிட்டத்தட்ட பிரசாந்த் அவரும் 7 6 2 4 கிட்ட அடிச்சிட்டாரு நினைக்கிறேன். 50 கிராஸ் பண்ணிருப்பாரு. 2 பேட்ஸ்மேனும் 50. லாஸ்ட் டைம்ஸ்ல குவாலிட்டியான ஷாட்டுங்க. வர்ற பக்கம் ஆனாரு பவுண்டரி. 2 பேரும் இண்டிவிஜுவலா 50-50 ரன்னா பதிவு பண்ணிட்டாங்க. வெல் பேட்டர். 6 ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 126 ரன் 127 டார்கெட் ஃபார் கேரளா. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இவங்களும் வந்திருக்காங்க. ராகுல் ஸ்ட்ரைக்லையும் மாத்தன் நான் ஸ்ட்ரைக்லையும். பவர் பிளே ஓவர் போட குமரேசன் பவுலிங் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் கேட்குது. ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. நேருக்கு நேரம் அங்கே ஃபீல்டர் பாலா நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மிதுன். வெல் பிளேட். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒயிட் கார்த்தி முந்த பார்க்குறாரு. முடியல. முந்திக்கிட்டு போயிருச்சு பந்து. வச்சுக்கிட்டு பேட்டில் போடல. டாட் பால். ஃபோர்த் ஒன் அவுட் சைட் எஜ்ஜு. பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப் விஜய். அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. as 2 more. டாட் பால் லாஸ்ட் ஒன்று. ஃபர்ஸ்ட் பரவலையில் உடம்புல பட்டிருக்கு. நல்ல ஸ்டாப்பிங்க விஜய். ரன்ஸ் ஓடலை. டாட் பால் சீக்கிரமான ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 5 ரன். அதில் ஒரு 4 அடங்கும். ஒரு விக்கெட் இருந்து கேரளா. செகண்ட் பவர் பிளே ஓவர் அஜித் வந்திருக்காரு போலிங் இதில். 4th கில். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன். டாட் பால். செகண்ட் ஒன் டாப் எஜ். கீப்பரா பவுலரா அப்படின்னு பார்ப்போம். 2 பேருக்கும் போட்டி இருக்கும். நல்லா டேக்கன். அஜித்தை முந்திட்டாரு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டாக்கிங்கில் எடுத்து டாட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. டாட் பால். லாஸ்ட் 2 மூர்ந்த ஓவரில் டாப் எஜ். அங்கே வெயிட்டு கார்த்தி சன்லைட்டு காரணமாக இருக்குமான்னு பார்த்தா நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் ராகுல். நிறையா விக்கெட்ஸ் ஏர்லேயே தான் விட்டுருக்காங்க கேரளா. அவுட் சைட் ஏஜ் நல்ல டேக்கன். இங்கே கீப்பர் சிவா. அனதர் பிரேக் த்ரூ. பவர் பிளேல எக்கச்சக்க விக்கெட்டு. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட்லேருந்து. இந்த ஓவர் போட ஒயிட்டு கார்த்தி 3வது பவுலர். 4th கில். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக ராக்கெட்டை கிளப்பி விட்டார். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி விஷால். ஒய்டியா இருக்கார் முயற்சி. டாட் பால். ஸ்டம்ப் லைனில் வந்தார்.
கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமாக சிங்கிளாக இருக்கும். குமரேசன் வந்துட்டார். சிங்கிள் நடந்து போனார். ஒரு அமுக்கல் ஷாட்டு இங்கே அமுக்கி சிங்கிள். போன பால் ஒய்டு ரீபால். ஃபுல் டாஸு அவுட் சைடு எஜ்ஜு கேப்பில் பூந்து போயிடுச்சு. 4 லாஸ்ட் ஒன்று இந்த ஓவரில் அடித்து போட்டார். நல்ல வேகம். டாட் பால். 3 ஓவர் முடிவுக்கு 14. 4 விக்கெட்லேருந்து இப்போ இந்த ஓவர் போட சிவலி பாலா 2 பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவலி தான் அதில் வின் பண்ணியிருக்காரு. பவுலிங் எண்டில் இப்போ அவர் லெஃப்டாக மரம் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் நிற்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். இங்கே விஜய் வந்தார். எஸ் பேட்ஸ்மேன் வெளியே மூவ் ஆகிட்டார். 5வது விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் கிடைக்கிது அவருக்கு. மிது ஒன்லி பேட்ஸ்மேன் மாற்றுக்கை மிது நேருக்கு நேரா லாங் ஆனில் மண்டோட்டு பிரவீன். நல்ல டேக்கன். 6வது விக்கெட்டு. ஸோ பவுலர் சிவலியான ஹேட்ரிக். அடுத்த பந்து விக்கெட் எடுத்தால் கீப்பர் க்ளோஸ் போயிட்டாங்க. அப்பு நியூ பேட்ஸ்மேன். ஹேட்ரிக் பால். 1 பிச்சு பிடிச்சா விக்கெட் சேர்த்துக்கப்படாது. அப்பீல் எடுத்தாங்க. நாட் அவுட் சிங்கிள். டாட் பால். சூப்பர் பாலுங்க. நல்ல நீல வெள்ளத்தில் டாட் பால். 4 ஓவர் முடிவுக்கு 16 ரன் ஆடி இருக்காங்க. 6 விக்கெட்லேருந்து இந்த ஓவர் போட பாலா கொஞ்சம் தாங்க. டாட் பால். செகண்ட் பால் ஒய்டு. இந்த பந்து பேட்டில் டீசெண்ட் ஆடிட்டு அதிகபட்சமாக 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சான்ஸ். 1 பிச்சில் பிடிக்க பார்த்தாரு. பிடிக்க முடியல. டாட் பால். ஸோ போன பால் நோ பால். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மண்டோட்டு பிரவீன் யாக்கிங்கில் எடுத்துங்க. வாட்டர் டெலிவரி. லாஸ்ட் 3 மோர். டிஃப்ரெண்ட்டான ஷாட்டு ட்ரை பண்ணார். கரெக்டாக மீட் ஆகலை. டாட் பால் அகேன். வெல் பிளேட். ஃபுல் ஷாட்டுக்கு போனார். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. ஓய் முகிலன் பார்த்து சேஃபா. லாஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸு. கழுத்தியாக இருக்காரு. நோ பால். இது பவுண்ட்ரி போயிடும். அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. கொல்லவாச பக்கமாக ஃப்ரீ ஹிட் பால். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். நல்ல ஸ்டாப். 5 ஓவர் முடிவுக்கு 24. 6 விக்கெட் இருந்து இந்த ஓவர் கூட பிரச்சனை. ஷாட்டுங்க நேருக்கு நேரம். கிளியர் ஹிட் நினைக்கிறேன். எஸ் பியூர் ஹிட்டிங். 6. செகண்ட் ஒன் கொஞ்சம் வேகத்தை கூட்டினாரு. நேர பாலா 1 ரன் ஓடிடுவாங்க அந்த கடையில். நல்ல ஷாட். இன்சைட் அவுட்டு. கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 மோர். ஸ்டம்ப்ஸ் ஓப்பன் பண்ணி பெரிய சுத்தல். டாட் பால். மேட்சோட லாஸ்ட் பால். குயிக்கர் ஒன். இந்த டாட் பாலோட இந்த மேட்சை திருப்பூர் மேக்ஸிமஸ் வின் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ 500 ரூபா ப்ரைஸ் மணியும் கொடுத்துருக்காங்க. ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சிவலிக்கு சேரும். ஃபாஸ்டஸ்ட் 50 இது டி-ஷர்ட் ப்ளஸ் வந்து 500 ஃபாஸ்டஸ்ட் 50 பிரசாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த டி-ஷர்ட் அதே மாதிரி இண்டிவிஜுவலா 50 அடிச்சிருக்கு. இந்த அயன் பாக்ஸும் கொடுக்குறாங்க. ஃபாஸ்டஸ்ட் 50 வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் பிரசாந்த் அவருக்கும் அயன் பாக்ஸ் கொடுக்குறாங்க.